ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக பாசந்தி எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். ஆனால் நம்ம சேனல் ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் அண்ட் கிராஃப்டை பற்றி தான். ஆனால் ஒவ்வொரு பண்டிகை அப்பவும் எங்களோட ஸ்பெஷலான ரெசிபியை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறோம். அதனால தான் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக இன்னைக்கு பாசந்தியை ஷேர் பண்ணுறோம். ஏற்கனவே நான் அடுப்பில் குண்டா வச்சு அதில் பால் ஊற்றிட்டேன். நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா கொதிச்சு வர சொல்ல அதை ஸ்லோ பண்ணிவிட்டு கரண்டி போட்டு அதை கலரணும். ஃபுல்லாக அப்படி கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். நான் 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு 20 மினிட்ஸ் அப்படி கலரி விட போகிறேன். நல்லா அது கொதிச்சு வர சொல்ல அந்த ஏடெல்லாம் நிற்காமல் ஃபுல்லாக அதை எடுத்து விடணும். அந்த பாலில் அந்த ஏடெல்லாம் பாசந்தி ரெடி ஆனோன்னா அப்படியே சாப்பிட்டா கூட இது நல்லாயிருக்கும். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணோன்னே நம்ம பாதாம் முந்திரிலாம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அதோட கிறிஸ்பினஸ் குறையாமல் அப்படியே இருக்கும். ஸ்டார்டிங்கே நம்ம சேர்த்துட்டோன்னா அதோட கிறிஸ்பினஸ் போயிடும். ஏன்னா பாலில் அது கொதிக்குதில்ல, சொன்னாலும் அந்த கிறிஸ்பினஸ் போயிட்டு அது ஒரு மாதிரி சாஃப்டாகிடும். ஸோ அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ண சொல்ல லாஸ்ட்டாக சேர்த்துப்போம். அப்போ தான் அதோட தன்மை குறையாமல் முறுமுறுன்னு இருக்கும். நம்ம அப்படியே அதில் கிண்டி விட்டுட்டு இருந்தால் இந்த பதத்தில் வரும். இந்த பதத்தில் வர சொல்ல நம்ம சர்க்கரை எடுத்து கொட்டிப்போம். நான் 1/2 லிட்டர் பாலுக்கு 3 டீஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை கொட்டிட்டு நல்லா கலரிடணும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ சார்ந்து ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி, வேறு ஏதாச்சும் வீடியோ வேணுனாலும் சரி, கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.